அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்னோட ஹஸ்பண்ட் நைட்டு லேட்டா வரனால எனக்கு சாப்பாடு நிறைய மிச்சமாயிருது, அது வேஸ்ட் அப்படிங்கறனால நான் தூக்கி போட்டுறேன், அது மாதிரி வெளியே போடுறது சரியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விளக்கமாறு வீடு பெருக்கும் போது உள்ள இருந்து பெருக்கணுமா இல்ல வெளியில இருந்து பெருக்கிட்டு வரணுமான்னு கேட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். இதனால நம்ம வீட்டுல நிறைய சிக்கல்களும் ஏற்படும் கரெக்டா பண்ணல அப்படின்னா. அதுக்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் இதான். ஏன்னா அன்னம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அளவாதான் நான் வடிப்பேன், ரொம்ப நிறைய எல்லாம் வடிக்க மாட்டேன். இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா இதுதான் அரிசி இழக்கிற டம்ளர். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தா முழு டம்ளரும் போட்டுருவேன் அரிசி. அப்படி இல்ல 3 பேர் இல்ல 2 பேர் சாப்பிட்றாங்கன்னா அரை டம்ளர் இல்ல 3/4 டம்ளர், அதுக்கேற்ற மாதிரிதான் அளவு போடுவேன். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஏன் சாப்பாடு வேஸ்ட் ஆக்க கூடாது, இதனால நம்ம வீட்டுல எந்த மாதிரி வறுமைகள் ஏற்படும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறதையும், ஒரு சாப்பாட்டை எவ்வளவு மதிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அன்னம் பூரணி அவமதிச்சா அன்னதோஷமும் ஏற்படும். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, இதுதான் நான் டெய்லியும் சாதம் சமைக்கிற பாத்திரம். இந்த சாப்பாடு கரெக்டான அளவு, இத்தனை பேர் வராங்க, இவ்வளவு பேர் சாப்பிட போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தவங்க எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க, தோசைன்னா ஒரு லிமிட்டா சாப்பிடுவாங்க, ஒரு கவுண்ட்ல சாப்பிடுவாங்க, இட்லினா ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, சாப்பாடுனா ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, நான்வெஜ்னா ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் அப்படின்னா அதுல வேற மாதிரி சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுல கொஞ்சம் நிறையவும் எது கம்மியா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது வீட்டுல இருக்க பெண்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ இதை ஒரு வாரம் 2 வாரத்தை பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரைஸ் இப்ப ஒரு வேளைதான் நாங்க சாப்பிடுவோம், காலையிலயும் நைட்டு டிஃபன் மட்டும்தான். சோ அதனால மதியம் சமைக்கிறது நைட்டு திரும்ப சாப்பிட போறதுன்னு தெரிஞ்சனால அந்த டம்ளர் அளவு இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும்தான் நாங்க அளவு எடுத்து நான் சாப்பாடு சமைக்க யூஸ் பண்ணுவேன். இப்ப 1 டம்ளர் அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு சாப்பிடுறாரு, லஞ்ச் சப்பாத்தி கொண்டு போகாம ரைஸ் கொண்டு போறாங்க அப்படின்னா 1 டம்ளர் ஃபுல்லா நான் போடுவேன். இப்ப நானே யோகி வீட்டுல இருக்கனால அவனுக்கு ஸ்கூல் கிடையாது, ஸ்கூல்ல லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு தெரியும் இப்ப லஞ்ச் இப்ப கிடையாது, வீட்டுல சாப்பிடறாங்கனால நான் 3/4 டம்ளர், நானு எங்க அம்மா யோகி 3 பேர் சாப்பிடறதுக்கு. இன்னைக்கு அவங்க சப்பாத்தி எடுத்துட்டு போனனால நான் 3/4 டம்ளர் அளந்து போட்டேன். இதே அவங்க சாப்பிடுற மாதிரி இருந்தா 1 டம்ளர். இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நைட்ல சாப்பாடை சுத்தமா துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகை இருக்கு. ஆனா அதே மாதிரி சாப்பாடை நைட் கீழேயும் கொட்டக்கூடாது, அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நம்ம வீட்டுக்கு வறுமை உண்டாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி அன்னபூரணியை அவமதிக்கிற ஒரு செயல் அப்படின்னு இது கருதப்படுது. அன்னபூரணி இருந்தா மட்டும்தான், சமையலறையில எல்லா பொருட்களும் நிறைவா இருந்தா மட்டும்தான் நம்ம வீடு லட்சுமி கடாட்சமா இருக்குன்னே சொல்லுவாங்க. நகை பணம்லாம் 2ஆம் பட்சம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா நமக்கு இருக்கு, தர்பயம் இல்லாம இருக்கு, நல்லபடியா நம்ம பூஜை பண்றோம், நம்ம வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய நடக்குது அப்படின்னாலே நம்ம அன்னபூரணி நல்லா மதிக்கிறோம், நம்ம இந்த தனம் தானியத்தை நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கறதா உண்மையானது. இப்ப நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களே எடுத்துக்கோங்களேன். பொங்கல் கொண்டாடுறோம், எதுக்காக? நெல்லு அறுவடை பண்றோம். அதே மாதிரி ஆடி மாசம் ஒரு காவிரி விழாத்துக்கு நம்ம வணங்குறோம், இதுக்காக? அங்க தண்ணி நமக்கு தேவை, தண்ணி வருது, வெள்ளாமை நல்லபடியா வரணும், விதை விதைக்க போறோம் அப்படிங்கிறது. இது மாதிரி எல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட திருவிழாக்களும் உணவு சம்பந்தப்பட்ட அந்த இறைவனை நம்ம துதிக்கிறதுனா அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அன்னபூரணியை நம்ம மதிக்கணும், அன்னபூரணி அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இவ்வளவுமே நம்ம கோபுர கலசத்திலே பாத்தீங்கன்னா நெல்மணி தான் வச்சிருப்பாங்க. அந்த நெல்மணி எதுக்காகனா, ஏதாவது ஒரு பஞ்சம் ஏற்படுது அப்படின்னா அதுல சேகரிச்ச நெல்மணியை வச்சுதான் நம்ம நெல்லை விதைச்சு நம்ம வெள்ளாமை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து முன்னோர்கள் யோசிச்சு வச்சது. இப்ப தானத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்னதானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை நம்ம ரத்த தானம் கொடுக்கறது வேற. அன்னதானம் கொடுத்த அன்னம் நம்ம உடம்புல இருக்கு, சத்துக்கள் நமக்கு இருக்குனால ரத்தமே நம்மளால கொடுக்க முடியும் இன்னொருத்தவங்களுக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தானம் அப்படின்னா நம்ம அன்னதானத்தை தான் சொல்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல ஒரு சின்ன கதை எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. சாதம் கீழே போட்டுனா அதை ஒரு பருப்பு அதனால எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு பெருசா தெரியாது. அப்ப ஒரு கதை சொல்லுவாரு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா பெரிய ராஜா அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தான் அப்படின்னு செய்வாரு அப்படின்னு நான் கதையில படிச்சேன். திருவள்ளுவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க மனைவி வாசிக்கு சாப்பிட வைக்கும் போது ஒரு டம்ளர்ல தண்ணியும் ஒரு ஊசியும் கொடுக்க சொல்லுவான். அதாவது தெரியாம ஒரு பருக்கு கீழே விழுந்தா கூட அதுல இருந்து ஒரு ஊசியில அந்த சாதத்தை எடுத்து தண்ணீரை நினைச்சு அதை சாப்பிடுவாராம். ஒரு பருக்கு கூட வீணாக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த செய்வாராம். சோ இப்படி பாருங்க, நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தானத்துக்கும் நம்மளுடைய அன்னத்துக்கும் எவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு.
அதோட மட்டும் இல்லாம அந்த நம்ம என்ன சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடுறோமோ அந்த அரிசியில நம்ம பேர் எழுதியிருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்ம அரிசியில பேர் எழுதின அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒவ்வொருத்தங்க நம்ம நிறைய பேரை பாக்குறோம், கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையாவது கொடுத்திருக்காரு. ஒரு சிலருக்கு அந்த சாப்பாடை கூட நம்ம கையேந்தி வாங்குற அளவுக்கு இன்னும் சில பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். கையேந்தி வாங்குறாங்க, நம்ம போடுறோம் அப்படிங்கிறது வேற. ஆனா வாங்குற நமக்கு கொடுக்குற நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா வாங்குற எல்லோருக்குமே நம்மள கடவுள் இந்த மாதிரி கையேந்தி நம்ம வச்சுட்டாரு அப்படிங்கறதானே யோசிப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா யாருமே பிச்சை இருக்குன்னு நினைச்சு யாசகம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே நல்லபடியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வாங்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மன கஷ்டத்துல இருக்கும். நான் எப்பவுமே யாசகம் போடும்போது நான் அப்படிதான் நினைப்பேன், கடவுள் நம்மளை கொடுக்குற இடத்துல வச்சிருக்காருன்னு நம்ம சந்தோஷப்படுறதா, இல்ல இவங்களை இப்படி வாங்குற நிலைமைக்கு வச்சிருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறதா, ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இப்படி மாறி ஏற்படுது. எல்லாமே மனுஷங்க தான். ஆனா ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு வேறுபாடு இருக்குது. இது கர்மான்னு சொல்றதா, இல்ல என்ன பாவம் சொல்றதா, என்ன நம்ம சொல்றது அப்படின்னு நம்ம தான் பாக்கணும். சோ இன்னைக்கு வரைக்குமே நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு சாப்பாட்டையும் எந்த ஒரு அன்னத்தையும் வேஸ்ட் பண்ணதே இல்லை. ஆரம்ப காலத்துல ஹோட்டலுக்கு போனா கூட நிறைய சாப்பாடை வேஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. அதை பார்சல் எடுத்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடுறோம். இருந்தாலுமே இப்பெல்லாம் போனா இவ்வளவுதான் நம்மளால சாப்பிட முடியும் நமக்கே தெரியுது. அப்ப இவ்வளவு ஆர்டர் பண்ணா போதும், இவ்வளவு சமைச்சா போதும் அப்படின்னு நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். அந்த சகோதரிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கணவர் நைட்ல லேட்டா வராங்கன்னா லேட்டா வரும்போது நம்மளால நிறைய சாப்பிட முடியாது. அப்ப நீங்க அளவு கம்மியா சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கொட்டாம அதுல தண்ணி ஊற்றி வச்சு சாதத்துல, இன்னமும் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் மதியம் சாப்பிட்டது போக ஒரு 4 பருக்கையாவது அந்த சாதத்தை எடுத்து நான் ஒரு கிண்ணியில போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவேன். காலையில அந்த சாதத்தை எடுத்து காக்காவுக்கு பறவைகளுக்கு வச்சுட்டு அடுத்த உலைய அன்னைக்கு நான் வைப்பேன். சோ இப்படி பண்றதுங்கிறது நமக்கு அன்னபூரணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நைட்ல தண்ணி ஊற்றி வச்சு நம்ம சாப்பாடை பூஜை ரூம்லயோ இல்ல சாமி சமையலறையில நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பவுமே அன்னபூரணியோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி வர தேவதைகள் எல்லாம் நினைப்பாங்க. நைட்ல தேவதைகள் வரும்போது அவங்க நினைப்பாங்க, இவங்க வீட்டுல அன்னபூரணி வாசம் செய்யறாங்க, இவங்க வீட சுத்தமா வச்சிருக்காங்க, இவங்க வீட்டுல சாப்பாடு எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நம்ம கீழேயோ கொட்டினதோ இல்ல குப்பையில போடுறதோ இல்ல கீழே சிந்தி கிடக்கும் போதோ கரப்பாம்பூச்சிகளோ எறும்புகளோ வரும்போது அது கரப்பாம்பூச்சி எல்லாம் வர்றது ஒரு கெட்ட விஷயம், எதிர்மறையான ஆற்றல்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது அது நமக்கு அவ்வளவா நல்லது இல்லை. அப்படிங்கறதுனாலதான் சிங்க்கு அந்த சாப்பாடு வைக்கிற இடம் சமையல் எல்லாம் ரொம்ப சுத்தமா வைக்க சொல்றாங்க. சோ அதுதான் முக்கியமான காரணம். அதனால நமக்கு வறுமை வர்றதுக்கும் நம்ம வீட்டுல நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் காரணமாக இருக்கலாம். அதனால இனிமே யாரும் நைட்ல முக்கால்வாசி அப்படி செய்ய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நைட்ல சாப்பாடு மீதி ஆகுது அப்படின்னா ஊற வச்சு தண்ணியை ஊற வச்சிருங்க. காலையில அந்த நீராகாரத்தை குடிக்கலாம். அப்படி எங்களால அதெல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னா அந்த சாதத்தை புழிஞ்சு நான் காகத்துக்கு வைப்பேன். சோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நிறைய பறவைகள், அணில்கள், நிறைய குருவிகள்லாம் சாப்பிடும். அது நமக்கு ரொம்ப நல்லது. எறும்புகள் சாப்பிடும். சோ இது நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். நம்மளால வேஸ்ட் நம்ம இது நான் வேணாம்னு சொல்லி தூக்கி எறிகிற பொருள் இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கும் நான் எப்பவுமே நினைப்பேன். அதனால இந்த உலகத்துல எதுவுமே வேஸ்ட்னு கிடையாது. நமக்கு வேஸ்ட் ஆனது இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாத்திரம் பிளாஸ்டிக் எல்லாம் வேஸ்ட் தூக்கி போறோம் இல்லையா, அதை ஒரு பிசினஸா பண்ணி பெரிய லெவலுக்கு வரவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. சோ அந்த மாதிரி யோசிங்க. வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்லபடியா நம்ம வீடு லட்சுமி கடாட்சத்தோட இருக்கும். அதே மாதிரி தொடப்பத்தை பத்தி சொல்லும் போது 2 தொடப்பத்தை சேர்ந்தாப்புல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா 2 தொடப்பத்தை சேர்ந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, ஒரு இதுல பார்த்தேன், இது உண்மையான்னு கேட்கும் போது ஆமா நீ தொடக்கவா நான் தொடக்கவான்னு சொல்லி தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விளக்கமாறையும் சேர்ந்து வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால விளக்கமாறு வைக்கும் போது அதுவும் மகாலட்சுமியோட தான். ஆனா பாத்தீங்கன்னா 2 விளக்கமாற சேர்ந்து வைக்க கூடாது, தனியா தான் வைக்கணும், படுக்க வைக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மறைவான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கண்ணில் படுற மாதிரி நேரா வீட்டுக்கு நேரா போட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆன விளக்கமாறா இருந்தா தூக்கி போட்டுறணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுவுமே நம்ம வீட்டுக்கு எதிர்மறையான விஷயங்களை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாம பெருக்கிறது எப்படி பெருக்கணும் அப்படின்னா நம்ம ரூம்ல இருந்து பெருக்கிட்டு வரணும். அதாவது வெளிப்பக்கம் தள்ளுற மாதிரி. இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப நான் உட்காந்துருக்க ரூம் பாத்தீங்கன்னா இன்னொரு கீழே இருக்க ஒரு பெட்ரூம். இங்க இருந்து பீரோ கடியில இருந்து ஷெல்ஃபு கடியில இருந்து எல்லா கட்டில்கள் இருந்து நல்லா கூட்டி குப்பையை நடுகால் கொண்டு போயிடுவேன். அதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்கும், அதுலயும் கூட்டி குப்பையை நடுகால் கொண்டு வந்துடுவேன். அப்புறமா நிலைவாசல்ல இருந்து உள்பக்கமா கூட்டிட்டு வெளியே கொல்லப்பக்கம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்க இருந்து முறத்தை வச்சு அள்ளுவேன். இதுதான் ப்ரொசீஜர். டஸ்ட்பின்ல போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் திண்ணையை கூட்டி நான் வெளியே தள்ளுவேன். இப்படிதான் தள்ளுவேன். சோ அதனால இந்த திசை அந்த திசைன்னு இல்ல,
உங்க வீடு உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஆனா ரூம்ல இருந்து வெளியே ஹாலுக்கு வந்து குப்பையை கொண்டு வந்து அள்ளி அந்த மாதிரி வெளியே தள்ளுற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இது எல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சோ சின்ன சின்ன விஷயங்கள்னால நம்ம எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், ஆனா நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்னால கூட நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதனால அன்னபூரணியை வந்து நம்ம மதிக்கணும். அன்னபூரணிக்கு அதனால நான் மாசத்துக்கு ஒரு தடவை அபிஷேகமே பண்றேன் நம்ம வீட்டுல இருக்கிற அன்னபூரணிக்கு. சோ அதனால வந்து நல்லபடியா வந்து அன்னத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இருக்கிற நீங்க அளவா செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்குன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடலாமா, மீதியானா கூட பரவாயில்ல, பத்தாம போச்சுன்னா என்ன பண்றது, இப்பதான் நமக்கு இருக்கவே இருக்கு, மாவு இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாக்கெட்ல இருந்து கோதுமை அது மாதிரி வாங்கி வச்சிருக்கோம், ரவை வாங்கி வச்சிருக்கோம், அந்த நேரத்துக்கு பத்தலையா ஒரு தோசை கூட ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். ஆனா நம்ம வந்து சாப்பாடை வந்து கீழே கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாவ செயல். அது வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தானமா கொடுத்தா கூட நல்லது, ஆனா வந்து நம்ம அதை வேஸ்ட் பண்றதுங்கிறது தவறானது. அதனால கூட நம்ம வீட்டுல வறுமை வரும்னு சொல்றாங்க. சோ இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான வீடியோ நான் தொடர்ந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.